ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் பிரேம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து டிவிகே அமைச்சர் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து ரொம்ப விவசாயிகளை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருக்காரு. அது எந்த வகையில் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி தான் சொல்கிறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவர் பேசும்போது விளையாடுறது, அந்த வீடியோ நான் கிளிப்பிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள். விளையாட்டுத்துறை வந்து விவசாயியை விட ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. விவசாயிங்கிறது தான் வந்து ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த ஆர்ஜின். அது விவசாயி இருக்கிறனால தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா லாட்ரி விற்றுருக்காரு, அதனால் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காரு. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டார். அவர் வந்து விவசாயியை வந்து பார்த்துருக்க சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் வந்து ஆக்சுவலாக ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறைங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 2-3 வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சும்மா இருக்கும்போது ஹாபியாக அதை வந்து நம்ம செய்கிறோம். சில பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அவங்கள நம்ம எதுவுமே சொல்லலை. பட் வந்து ஒரு விஷயத்த கீழே இறக்கி தான் அந்த விஷயம் இன்னொரு விஷயத்த மேலே ஏற்றணுங்கிறது என்ன ஒரு ஆட்சேபனை இருக்குது? யார் சொல்லிக் கொடுத்து அவர் அப்படி சொல்கிறாரு? அப்போ தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது? மோரோவர் டிவிகே கவர்மெண்ட்டில் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு தெரில. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இந்த அமைச்சர் வந்து சொன்னது வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப காயப்படுத்திருக்கு. எத்தனை பேர் வந்து டெல்லியில் வந்து உண்ணாவிரதம் இருந்து செத்துருக்காங்க தெரியுமா? அப்படிலாம் இருக்கும்போது நீ இன்னமும் சும்மா விளையாட்டுத்துறை வந்து விவசாயியை விட கஷ்டம்ன்ட்டு எப்படி சொல்லலாம்? எதை மீன் பண்ணி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க? அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் இந்த பேச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட விளையாட்டுத்துறையை ஹைலைட் காட்டுறதுக்கோசரம் நீங்கள் வந்து யாரை வேணாலும் தாக்கி பேசலாமா? ஒரு விவசாயி வீட்டில் இருந்திருக்கீங்களா? லாட்ரி உங்கள் பிஸ்னஸாக இருக்குது, உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அதனால் நீங்கள் இன்னொருத்தங்களை வந்து இந்த மாதிரி தாக்கி பேசுகிறது வந்து பர்சனலாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுனது கரெக்டாக தப்பான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆகாஷ் பிரேம்.